உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி கொஞ்சம் கவனமா இரு. அவர் போனா போகாதன்னா போகாது, செய்யனா செய்யாதுன்னா செய்யாது. ஏன்னா அதான் அந்த யூனிவர்ஸை ஆட்கொள்ளுது. இந்த அந்த சராசரமும் அந்த பிரின்சிப்பிளில் தான் இயங்குது. அதை நீ செய்ய கொஞ்சம் கவனமாக இரு. அவர் சொல்லுவார் நம்ம அதெல்லாம் செய்ய வேணாம் அப்படிலாம் தயவுசெய்து நீங்களே மாற்றிக்காதீங்க. அவர் சொன்ன கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீங்கள் கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானா அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்போமே ஆனால் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்போமே ஆனால் அப்படி செவி கொடுப்போமே ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கண்டிப்பாக முதல் ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஆசீர்வாதம், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். நான் ஏசியில் இருக்கும் பேசின ஒரு மெசேஜ் நினைவுக்கு வருது. He will make us ride on the high places of the earth. சரீர பிரகாரமாக எழுத்தின்படி இந்த கட்டளைகளை பெற்ற ஆபிரகாமின் சந்ததி உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கு. உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கு. கிறிஸ்தவர்கள் வேலை ஸ்தலத்தில் உண்மையாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது நம்மை குறித்த கர்த்தருடைய பெரிய தீர்மானம். சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். இந்த தேவன் யார்? யாவே, இருக்கிறவராகவே இருக்கிறவன். யாவே ஷம்மா, நம்ம நடுவில் இருக்கிறவன். யாவே ஈரே, அவர் பார்த்துக்குவார். யாவே ஷாலோம், அவர் தான் சமாதானம். யாவே நிசி, அவர் என் ஜெயக்கொடி. அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என் நல்ல ஹை பிளேசஸில் அவர் வைப்பார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்கிறார். ஏசாயா 58:13-14 வாசிங்க. ஏசாயா 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று. இந்த நாள் பிரியமானவர்களே, தாழ்மையான ஒரு விஷயம் கூட நான் சொல்கிறேன். இது நியாயப்பிரமாணத்தில் வந்ததில்லை. நீங்கள் வேணால் யாத்திராமத்தை எடுத்து பாருங்கள். நான் வேதத்தை தான் சொல்கிறேன். நிறைய தவறான உபதேசங்கள். நியாயப்பிரமாணம் 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுது. ஆனால் அதுக்கு முன்பாகவே 16ஆம் அதிகாரத்தில் ஓய்வு நாளில் இது செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஓய்வு நாளுங்கிறது அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் வந்த பிறகு கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல. சிருஷ்டிப்பின் வரலாற்றிலிருந்து இருக்கின்ற ஒன்று. நியாயப்பிரமாணத்தில் அது வரையறுக்கப்பட்டது. கொலை செய்யக்கூடாதுங்கிற முன்னாலேயே இருக்குது. நியாயப்பிரமாணத்தில் கொலை செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயங்கிறது இயற்கையான ஒன்று. அது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
அப்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பது இயற்கையான ஒன்று, நமக்காக. அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அல்ல. அது மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து உண்டான ஒன்று. வாரத்தில் ஒரு நாளை ஒரு பரிசுத்தமான நாளாக செட் பண்ணுங்க. உங்கள் ஆத்மா வாழ்வது போல் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். இது என்னுடைய சாட்சியாக சொல்லுகிறேன், வேதவசன அறிவோடு சொல்லுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தவறான ஒரு உபதேசம் உலாவி வருது. நாங்கள் ஒருவேளை இந்த பெந்தைகோஸ்து அனுபவத்துக்கு வரும் முன்பாகவே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய திருச்சபையில் சொல்லியிருக்காங்க, சிஎஸ்சியில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அதெல்லாம் மறக்கப்பட்டு வருது. இந்த நாளை எப்படி ஆசரிக்கணும்? ரொம்ப இருக்குது பாருங்கள், ரொம்ப எளிதாக இருக்குது. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி, இது ஒரு ஸ்பெஷல் டே, மகிமையான நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அதை ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு க்ளோரியஸ் டே, அப்படி ஒரு மைண்ட் செட் நமக்கு வருமானால் அங்கே நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். நீங்கள் நிறைய பேர் சண்டே ஆராதனை முடித்து வீட்டில் போய் சண்டை தானே போடுறாங்க. அப்படி இருப்போமானால் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். ரெண்டாவது உள்ள ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவார். கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைடைய வாழ்க்கையை அதை பார்த்துருக்கேன். ஆனால் வேத வசனம், என் வாழ்க்கையில் பார்த்தனோ பார்க்கல, அது வேத வசனம். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வரப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. உபாகமம் 32:13 வாசியுங்கள். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவரை ஏறி வர பண்ணினார். He made him ride on the high places of the earth. இந்த தலைப்பில் தான் நான் ஒரு முறை செய்தி கொடுத்தேன். நம்ம பூமியில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், நம்ம நான் உண்மையாக தாழ்த்தி சொல்கிறது, கர்மேலுக்கு மட்டுமல்ல, ஆனால் கர்மேலில் உள்ள எத்தனையோ பிள்ளைகள் அவங்க வகுப்பில் கிளாஸ் பீப்புள் லீடராக இருந்திருக்காங்க, அவங்க ஸ்கூலில் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்திருக்காங்க. எத்தனை பெரிய சபைகளை இதை சொல்ல முடியுமா தெரியல, நான் கர்மேலில் சொல்லுவேன். அவங்க காலேஜ் கமிட்டியில் அவங்க மெம்பர்ஸாக இருந்திருக்கிறாங்க. இது ப்ராமிஸ். கர்த்தர் உங்களை பூமியின் மேல் இடங்களில் ஏறி வர பண்ணுவார். நீ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் செய்தான் ஆகணும். நீங்கள் ஓய்வு நாளை அவருக்கு பயந்து பரிசுத்தமாக ஆசரிக்கும் போது உங்களை அவர் உயர்த்தி தான் ஆகணும், உங்களுக்கு கோல்டு மெடல் கொடுத்து தான் ஆகணும். அவர் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? நீங்கள் என்ன வீடியோ கேம் விளாடுறதுக்கா இல்லை மேட்ச் போடுறதுக்காவா சண்டே படிக்காமல் இருக்கீங்க? எதுக்காக சண்டே படிக்கல? கோயிலுக்கு வரணும், ஆராதனையில் பங்கெடுக்கணும், சிறுபிள்ளைகள் ஊழியத்தில் பங்கெடுக்கணும், சிறுபிள்ளைகள் வகுப்பில், ஏதோ ஒன்று கடவுளுக்காக நீங்கள் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் அதுக்குரிய பலனை கொடுக்கணும்ல, கொடுக்குறாருல்ல. ஓய்வு நாளில் ஏன் படிக்கலை? சண்டே ஏன் படிக்கலை? வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்தாலையா? ஏன் படிக்கலை? ரிலேட்டிவ்ஸோட வெளியே எடுப்போனால ஏன் சண்டே படிக்கலை? தூங்கிட்டனாலையா? ஏன் படிக்கலை? அந்த நாளில் நான் கர்த்தருக்குன்னு பிரித்து வச்சேன், கோயிலில் இருந்தேன், அதனால தான் படிக்கலை. அப்படியா? அவன் அவனை ஆசீர்வதிக்கணும். நீ படிக்காமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு. சரி, நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுது இல்லையா? You see the logic behind it. பிரியமானவர்களே, டியூட்டன் 32:29 கூட வாசியுங்கள். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். பாருங்க, உங்க வகுப்புல, உங்க பள்ளிக்கூடத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க தொழிலில் சொல்லுவாங்க, உனக்கு ஒப்பானவன் யாரா?
உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். உங்களுக்கு ஒப்பானவன் ஒருவரும் இருக்க. இந்த தேவனுடைய, நான் வெறும் கிறிஸ்தவம் என்ற மதத்தை சொல்லலை, வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரத்தை படைத்த அந்த தேவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவருடைய கட்டளைகள், சட்ட திட்டங்கள், அதை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிங்க. உங்களுக்கு நிகராக ஒருவரும் இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறார், ஆபகுக் 3:19 வாசியங்கள். ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி, வரையாடுகளின் கால்களை போலாக்கி, கலைமான்களின் கால்களை போலாக்கி, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நம்ம அந்த வார்த்தை, அந்த வசனம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி நல்ல உயர் ஸ்தலங்களில் நம்ம நடக்க பண்ணுவார். இன்னொரு வசனம் காட்டுறேன், எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். 2 Samuel chapter 22 verse 34. 2 சாமுவேல் 22:34. அதே இது சங்கீதம் 18:33 கூட இருக்குது. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அங்கே ஆபகுக் சொல்கிறாரு, என்னை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார். சங்கீதக்காரன் சொல்கிறாரு தாவீது, அவர் என்னை உயர் ஸ்தலங்களில் நிற்க பண்ணுகிறார். ரெண்டும் ரொம்ப நல்லது தான். ஆனால் ஒரு சின்ன கேள்வி, இந்த ரெண்டில் எதுங்க ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கே? சைக்கிளில் ஸ்லோ ரேஸ் ஓடுவாங்க, ஃபாஸ்ட்டாக சைக்கிள் ஓட்டிடலாம். யார் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறாங்க, யார் கடைசியில் வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் சைக்கிளில் அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு நிற்கிறது, அதுக்கு ரொம்ப திறமை வேணும். உயர் ஸ்தலங்களில் நடந்துடலாம், உயர் ஸ்தலங்களில் ஓடிடலாம். ஆனால் அந்த பீக்கில் என்ன பண்ணுவார்? ஆடாமல் அசையாமல் கீழே விழாமல் என்ன செய்வார்? நிலை நிறுத்துவார், நிற்க பண்ணுவார், நடக்க பண்ணுவார். நல்லா நீங்கள் முதல்லாது நேற்று வாசிக்க இந்த பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் அப்படி வரணும் ஆண்டவரே. நல்லா பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் நீங்கள் எல்லாம் உயர்ந்திருக்கணும். உங்கள் தொழில் உயர்ந்திருக்கணும், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் கிளினிக். அந்த மாதிரி ஒரு கிளினிக் கிடையாது. உனக்கு ஒப்பானவன் யார்ரா? அந்த மாதிரிப்பா, இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை கிளாஸ் பீப்புள் லீடர், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பீப்புள் லீடரை நாங்கள் பார்த்ததில்லை. என்ன பொறுப்பாக வேலை செய்கிற, சூப்பர். ஒரு கேப்டன், இந்த மாதிரி கேப்டன் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே இல்லைப்பா. எல்லாருடைய டேலண்ட்ஸ் என்ன அழகாக பயன்படுத்துகிறான் அந்த கேப்டன். உனக்கு ஒப்பானவன் எந்த ஃபீல்டுலேயும் உங்களுக்கு ஒப்பானவங்க இருக்கக்கூடாது. அவர் நம்மை உயர் ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுவார், உயர் ஸ்தலங்களை நிற்க பண்ணுவார். உபாகமத்தில் அதுக்கு முன்னாலே சொல்கிறாரு, 26ஆம் அதிகாரம், நம்ம 28 வாசித்தோம், 26, 18, 19 கூட வாசித்து கடந்து போவோம். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமா இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும். இதை ஒரு தடவை நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தடவை நான் எடுத்த நினைவு இருக்கு. அப்படி நீ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அது உன்னை ஷேப் பண்ண இடம் கொடுத்தன்னா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும், புகழ்ச்சினா பிரேஸ், கீர்த்தினா பேரு, மகிமையிலும் க்ளோரி, உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும். எல்லார காட்டிலும் உனக்கு ஒரு புகழ்ச்சி இருக்கும். ரொம்ப நல்லா செய்தப்பா, ரொம்ப நல்லா செஞ்ச, வெரி குட் வெரி குட், ப்ரைஸ் பண்ணுவாங்க.
உனக்குன்னு ஒரு பேர் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குது. பேர்னால் உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் இல்லை, மற்றவங்க சொல்கிற பேர். இன்றைக்கு காலையில் கூட ஒரு அருமையான ஒரு நம்ம வாலண்டியர் மகள் ஒரு பிள்ளையோடு நான் பேசிட்டு போச்சேன். ஒரு ஐடி கிரியேட் ஆகும். ஒரு ஐடி கிரியேட் பண்ணும். உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், சர்ச்சில் என்ன ஐடி? அவள் சொன்னபடி செய்வாள். வர்றேன்னா வருவாள், செய்வேன்னா செய்வாள். ஒரு ஐடி கிரியேட் ஆகுது. அவன் போய் பேசவே மாட்டான். ஒரு ஐடி கிரியேட் ஆகுது. பிரியமானவர்களே, தாழ்மையாக சொல்கிறேன், ஏதோ ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுக்கலை. பைபிள் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஹெச்ஆர்டிக்கு பெஸ்ட்டு திங்கே நம்ம பைபிளை படிச்சிங்கன்னா போதும். எப்படி ஐடி கிரியேட் ஆகும்? உங்களை பற்றி உங்கள் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க? அவனா வர்றமா வரமாட்டான், அவனை நம்பி ஏன் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு ஐடி கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா? என்ன இன்னும் வரலையே. அது அப்படி தான் இந்த கேஸு. வருங்க வராதுங்க, செய்வமா செய்ய மாட்டான். ஒரு ஐடி, ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிடுறீங்க. அவனுடைய ஐடி என்ன? சொன்னபடி 9 மணி சார் பாருங்கள் சார், என்னப்பா இன்னும் வரல சார், 8, 9, 59 தான் சார். அது 9னா கரெக்டாக 9. எப்படியா 9? ஆமாம் வர்றான். என்ன 9 வரல? அவனா சார்? என்னைக்கு சார் சொன்ன டயத்துக்கு வந்தான்? அவன் 9னா 9 9:45 தான் சார் வருவான். ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணுறீங்க. நீ என்ன ஐடி க்ரியேட் பண்ணுறீங்க? உங்கள் ஸ்கூலில் உங்களை பற்றி என்ன ஐடி இருக்குது? நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்தோட கற்பனைகளை பிரியமாக இருங்க, நல்ல புகழ்ச்சி இருக்கும். ரெண்டாவது ஒரு நல்ல ஐடி கிரியேட் ஆகும். உங்கள் ஃபேமிலிக்குள்ள ஒரு ஐடி கிரியேட் ஆகும். உங்கள் ஃபேமிலிக்குள்ள ஒரு ஐடி கிரியேட் ஆகும். உங்களை பிடிக்காதவர்களும் கூட, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் எதுக்கு அவட்ட கேட்டு செய்ய அப்படின்னு. எனக்கு அவளை பிடிக்காது. மாமியார் சொல்லுவாங்க மருமகளை பற்றி, எனக்கு அவளை பிடிக்காது, ஆனால் அவள் சொன்னால் சரியாக இருக்கும். ஐடி கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா? பிடிக்காதான் அவள் சொன்னால் சரியாக இருக்குமா? ஏன்னா எது ஐயோ அவளா குழப்பிடுவா, அவட்ட போய் எதையும் கேட்காத, குழப்பி எடுத்துருவான். ஒரு ஐடி கிரியேட் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எல்லாரும் உங்கள் ஸ்கூலில், உங்கள் கிளாஸில், உங்கள் உறவுகள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்க. கண்டிப்பாக யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் அன் ஐடி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐடி கிரியேட் ஆகும். ஒன்று நல்லவன், இல்லைன்னா கெட்டவன், இல்லைன்னா அவன் ஒரு லூஸு, இல்லைன்னா அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், ஏதோ ஒரு ஐடி கிரியேட் ஆகும். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மகிமை என்றால் இருக்கிறதாக காணப்படுவது. It seems that it appears. Glory, doxa என்ற சொல்லினுடைய தத்துவ ரீதியான பொருள் it seems, it appears. நல்லா படிச்சிருக்கிறான். என்னப்பா படிச்சிருக்க? ஒரு 8 பிஜி வாங்கியிருக்கேன் சார். அப்படியா? ஆமாம். என்னப்பா? நான் லாவில் எம்எல் முடிச்சிருக்கிறேன், அப்புறம் லிட்ரேச்சரில் எம்ஏ முடிச்சிருக்கிறேன், எம்காம் கூட பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமாம், இப்போ எம்பிஏ பண்ணியிருக்கிறேன். ஆனால் உன்னை பார்த்தா படித்த மாதிரியே தெரியலையேப்பா. நீ படிச்சிருக்க நெத்தியில் தான் எழுதி ஒட்டிக்கணும் போல. அவன் படிச்சிருக்கிறான், படித்தவனாக தெரியவில்லை, படித்தவனாக காணப்படவில்லை. ஒரு படித்தவனாக காணப்படுவது க்ளோரி. தேவன் நடுவில் இருக்கிறார், தேவன் நம் நடுவில் இருப்பதாக காணப்படுவாரே, ஆனால் அந்த ஆராதனை மகிமையாக இருக்கும்.
தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று காணப்படுவாரே ஆனால் அது மகிமையாக இருக்கும். மகிமை என்றால் இட் சீம்ஸ் தட் இட் அப்பியர்ஸ். நீ நல்லா படிச்சிருக்க, நீ படித்ததாக காணப்பட வேண்டும். நீ நல்ல பண்பாளன், நீ பண்புள்ளவனாக காணப்பட வேண்டும். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனாக காணப்பட வேண்டும். நீ நல்ல சபைக்கு வருகிறாய், நல்ல சபைக்கு சேர்ந்தவனாக நீ காணப்பட வேண்டும். அதான் மகிமை. உனக்கு என்ன இருக்கோ அது இருக்கிறதாக காணப்படும். இப்போ ஆண்டவர் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குற, எனக்கு திரும்ப திரும்ப பிள்ளைகள்கிட்டே ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாரு? எல்லாரையும் கர்த்தர் தான் உண்டு பண்ணார். அவர்கிட்ட பட்சபாதம்லாம் கிடையாது. உன் வகுப்பில் இருக்கிற, இல்லைன்னா உன் காலேஜில் அவனோடு படிக்கிற, இல்லை உங்களோட பல தொழில் செய்கிற எல்லாரையும் ஆண்டவர் தான் உண்டாக்குனார். எல்லாரையும் ஆண்டவர் தான் உண்டாக்குனார். நம்ம கிறிஸ்துவ பெயர் வச்சிருக்கனால நம்ம ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. வேறொரு பெயர் வைத்திருக்கவங்க குறைவானவர்கள் கிடையாது, எல்லோரும் உண்டாக்கு. ஆனால் இந்த பிரமாணங்களை யார் யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மற்ற எல்லாரை விட உயர்ந்து இருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இந்த பிரமாணங்களை உன் வாழ்க்கையில் நீ அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன்னா நீ ஒரே தேவனை வணங்குற, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசீர்வதிக்கிற, அப்பா அம்மாவை கனம் பண்ணுற, உன் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுற, பொய் சொல்லாமல் இருக்கிற, இதெல்லாம் நீ கை கொள்ள ஆரம்பித்தாலே பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை காட்டிலும் உன் பேரில், உன் புகழ்ச்சியில், உன் கீர்த்தியில் நீ உயர்ந்து இருக்க கர்த்தர் பண்ணுவான். தொடர்ந்து 2ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பிரியமானவர்களே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அங்கே 2ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் மட்டுமாக நிறைய ஆசீர்வாதங்களை சொல்கிறார். அந்த எபிரேய சொல்லினுடைய பொருள் நம்ம பராக்கா பார்த்தோம். அந்த சொல்லினுடைய பொருள் இல்லை பிளஸட் என்ற சொல்லினுடைய பொருள் என்வியபிளி ஹாப்பி. நீ மாத்திர கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உன் வாழ்க்கையை அமைச்சிக்கோ. அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடு. அவருடைய பிரமாணங்களை உன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணு. இது யூதர்கள் என்றோ கிரேக்கர்கள் என்றோலாம் கிடையாது. எந்தெந்த ஜனம் இந்த பிரின்சிப்பில் அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த ஜனம். யூ வில் பி என்வியபிளி ஹாப்பி. முதலாவது நீ பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்ப. அப்படி இருக்கும்போதே இந்த 2வது காரியம் நடந்துடும். 4 பேர் உன்னை பார்த்து பொறாமைப்படுவார். 4 பேர் உன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீ உயர்ந்திருப்பாய், சிறந்திருப்பாய், மகிழ்ச்சியாக இருப்பாய். கணவன் மனைவி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து 4 பேர் பொறாமைப்படுவாங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறத பார்த்து உங்கள் பிள்ளைங்க, என்னடா அவங்க அப்பா பேச மீற மாட்டேன்னு அப்பா அப்பாங்கிறியன், அம்மா அம்மாங்கிறியன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மேலே பொறாமைப்படுவாங்க. உங்கள் பெற்றோர் உங்களை பார்க்குறத பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொறாமைப்படுவாங்க. என்ன உங்கள் வீட்டில் இப்படி உங்களை பார்க்குறாங்க, உங்கள் அம்மா என்ன இவ்வளோ அன்பாக இருக்காங்க. பிரியமானவர்களே, நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்கள் நம்மை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. சிலருக்கு யாராவது நம்மளை பற்றி கொஞ்சம் நல்லா சொல்லி ஐயோ கண்டு போட்டாங்களே அப்படின்னு அவங்க நகர்ந்தவுடனே அந்த மண்ணை எடுத்து சுற்றி போட்டுருவோம். கண்ணு போட்டாச்சு. இருக்குது, வன்கண் இருக்குது, வேதத்துலையும் இருக்குது, உளவியல்லையும் நான் படிச்சிருக்கிறேன், பேராசைக்காலஜியில். எப்படி அந்த ஈவில் தாட்ஸ் நமக்கு விரோதமாக கிரியேட் செய்யும் அப்படின்னு பேராசைக்காலஜிலையும் இருக்குது.
பைபிள்லையும் வன்கண் இருக்கு. ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். அதுக்காக 4 பேர் பார்த்து நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. மற்றவங்க பொறாமைப்பட வேண்டும் என்று நான் சொல்லலை. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அது கர்மேலுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம். கர்மேல் என்றால் நம்முடைய திருச்சபையை சொல்லல். மீகா 7:14. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மையை கேட்டு பார்த்து தங்கள் கையினாலே வாயை பொத்து, அப்படியா பைபிளில் வாசித்துருங்களேன். நீங்கள் பார்க்கறத பார்த்தா என்னமோ நான் கதை சொல்கிற மாதிரி பார்க்குறீங்க. மீகா 7:14-15 வாசிங்க. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவான். செங்கடல் வழி உண்டாகும். முற்பிதாக்கள் மன்னாவினால் போஷிப்பார். கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும். யோர்தானில் வழி உண்டாகும். துதிக்கும்போது கோட்டை உடஞ்சி விழும். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் அதிசயங்களை செய்தது போல நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். நீ முந்தைய ஒரு பைக் வச்சுருந்த, அந்த பைக்கு சரியாகவே ஸ்டார்ட் ஆகாது. போட்டு மிதின்னு முதிக்கணும். பக்கத்தில் ஒருத்தர் ஒரு கார் வச்சுருந்தார். நான் சார் இன்னும் இந்த பைக் வச்சுட்ருக்கீங்க, ஒரு கார் வாங்கக்கூடாது என்ன கிண்டல் பண்ணுறாரு. இந்த பைக்கே உங்களால் ஓட்ட முடியலை. அவர்கிட்ட கார் இருக்கு, ஒரு பழைய கார் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ உங்களுக்கு ஒரு புது கார், நல்ல ஒரு ஹை எண்ட் கார் கொடுத்துட்டாரு. ஒரு ஹை எண்ட் கார் கொடுத்துட்டாரு. இப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க கார் நிமித்தம் அவர் காரை வெளியெடுக்க வைக்கப்படுறார். துணி போட்டு மூடி வச்சிட்டார். நடக்கலையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து உங்களை ஏளனை பண்ணினவர் தனக்கு இருக்கிற பராக்கிரமத்தை குறித்து வைக்கப்படணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்த்து அவன் தனக்கு இருக்கிற பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்படணும். நம்ம எவ்வளோ பெருசாக நினச்சோம், இவன் எங்கேயோ போயிட்டானப்பா இப்போ. முதல்ல. 2வது வாசிங்க. கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவன் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கானோ, அவன் பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சான். அவனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்குங்க. படித்து முடிச்சோடனே வேலை கிடச்சிருச்சு. பைபிளில் போட்டிருக்கு. தங்கள் கைகளில். இன்னும் அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வாசிங்க. அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். ஐயோ, அவனை பற்றி பேசவே பேசாது. கேட்கவே கஷ்டமாக இருக்கு. நான் எப்படி குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, துண்ண சோறு இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு பெரிய வீடு கட்டிட்டான். சொல்லாத. போனான் எங்கே, அலேலியா கூட்டம் கர்மேல்னு போனான். இன்னைக்கு எங்கே இருந்தான்? அது என்ன ஃபாரின் இடம் என்னன்னு தெரிலப்பா. வீட்டுக்கு ஏசியெல்லாம் போட்டான். நாம இது பிளாட்ஃபார்மில் படுத்துருந்தவன். ஆமாம். காற்று வரலன்னு வெளியே வந்து படுத்துருப்பான் அவன். ஆமாம். எங்கே? அங்கே அந்த சுடுகாட்டு பக்கத்தில் படுத்துருப்பான். ஆமாம் அவன். இப்போ என்ன, ஏசி எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்கான். சொல்லாத அவனை பற்றி, காதை பற்றி. நடக்கும். நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோமானால், இங்கே சொல்லப்பட்டிருக்க எல்லா 4 பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நம்மை ஆண்டவர் மகிழ்ச்சியாக வைப்பார். அதான் அந்த ஒரிஜினல் சொல்.
தமிழில் அந்த வார்த்தை ஆசீர்வாதம். சீர்னா அப்போ சொன்னார் நிறைவு, குறைவற்ற தன்மை. ஆசீர் என்றால் அந்த நிறைவிலேயே ஒரு மேன்மை. ஆசீர். வாதம் அப்படிங்கிறது அருமையான தமிழ் சொல். வாக்குவாதம் அப்படின்னா சொன்னதையே சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க, நிறுத்த முடியாது. வாக்குவாதம். பிடிவாதம், தாங்க பிடிச்சதை விடவே மாட்டாங்க, பிடிவாதம். பக்கவாதம், ஒரு பக்கம் அப்படியே பிடிச்சிக்கும், பக்கவாதம். திமிர்வாதம் சொல்கிறேன். வாதம் அப்படின்னா அந்த நிலை மாறாது. இப்போ யோசித்து, ஆசீர்வாதம் என்றால் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நிறைவு மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அது பேர் தான் ஆசீர்வாதம். எபிரேய சொல்ல பிளஸர்னா என்ன? 4 பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு துதிக்கு பாத்திரமாக இருப்பார். இன்னொரு பேர் ரொம்ப ஆழமானது, உனக்கு துதிக்கு பாத்திரமாக நீ மாறுவ. இன்னொன்று தமிழில் அந்த ஆசீர்வாதம், நான் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நிறைவு மாறவே மாறாது. அங்கே என்னென்ன நிறைவுகளை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலிருந்து வேகமாய் வாசிப்போம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த ஊரை விட்டு நீ வெளியூருக்கு போ, உன் சொந்த ஊரை விட்டு நீ வெளியூருக்கு போ, அங்கேயும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார். இப்போ நம்மள நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்தவங்க தானே. நாஞ்சிலேருந்து வந்தவங்க, நெல்லையிலேருந்து வந்தவங்க, கொங்குலேருந்து வந்தவங்க எல்லாம் தானே அங்கே இருக்கிறோம். கர்த்தர் நம்ம இங்கே ஆசீர்வாதமாக வைக்கலையா? அதே போல் நீங்கள் இங்கேருந்து மைசூர் போங்க, அங்கேயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இங்கேருந்து நீங்கள் பெங்களூர் போங்க, அங்கேயும் நீங்கள் தான் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அமெரிக்கா போங்க, அங்கேயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் ஸ்பேஸுக்கு போங்க, அங்கேயும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் இருக்கிற ஊர்லேயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, வெளியே போனாலும் அங்கேயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வாசிங்க. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்போ இங்கே நம்ம நிலத்தின் கனின்னா எல்லாருமே என்ன வீட்டில் மாந்தோட்டமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் மாடுகள் பெருக்கன்னா எத்தனை பேர் இங்கே வச்சு மாடு மேய்க்கிறோம். மந்தை இதெல்லாம் நம்ம எழுத்தின்படி அல்ல. அதே மாதிரி கற்பத்தின் கனி, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கழிகூறு உன் பிள்ளைகள் ஏராளமாக இருக்கும். பெரிய ஊழியங்களை கர்த்தர் கொடுப்பார். குழந்தை பாக்கியம் ரொம்ப அருமையானது. இருக்க ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா குறை கிடையாது. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட மாடு, இங்கே கற்பத்தின் கனி, ஐயோ இப்படி பைபிளில் சொல்லி ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே ஆவிக்குரிய பிரகாரம். நம்ம யாரும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கல. நம்ம மாடுகளை பெருக்கணுன்றல்ல, நம்ம கையிட்டு செய்கிற ஊழியம் செய்கிறோமா அந்த ஊழியத்தில் பெருக்கம் இருக்கும். பிஸ்னஸ் செய்கிறோமா அந்த பிஸ்னஸில் பெருக்கம் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். தொடர்ந்து வாசியுங்க. உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கி என்ன நம்ம ஒரு அப்படியே என்ன கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்படியே இல்லை. உன் சமையல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நீ சாப்பிட்ற சாப்பாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஆசீர்வதிக்கணுங்க. என்ன சாப்பிட்றோங்கிறது பெருசு இல்லை, நம்ம சாப்பிட்ற பொருள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நடந்த சம்பவம், ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு சபை, கொஞ்சம் வறுமையில் போகிற சபை. அவங்க வீட்டை சுற்றி, அந்த சபையை சுற்றி செடியெல்லாம் போட்டிருந்தாங்க. பூசணி செடி நடந்தது. பூசணி செடி போட்டிருந்தாங்க. டெய்லி அந்த பூசணியை வெட்டி, பூசணி என்ன சொல்லுவாங்க, தடியங்காய், வெள்ளை பூசணி, அந்த வெள்ளை பூசணி அதை டெய்லி வெட்டி அந்த அம்மா அந்த சர்ச்சில் இருக்க அந்த மதர் சமைப்பாங்க. அங்கே இருந்த ஒரு ஊழியக்கார், உதவிக்கார், அவர் தான் அந்த கார், ஒரு பழைய கார், அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுவார், மெயின்டைன் பண்ணுவார், தொடச்சி கழிச்சு வேலை செய்வார்.
ஒரு நாள் அந்த மதர்கிட்ட, என்ன மதர் டெய்லி இந்த தடியங்காய் தானா, எங்கள் ஊரில் தடியங்காம்பாங்க, வெள்ளை பூசணி, டெய்லி இந்த தடியங்காய் தானா. அந்த மதர், ஆண்டவர் கொடுக்குறத ஒழுங்கா சாப்பிட்டு போ. சரிம்மா, சாப்பிட்டு போயிட்டார். காரை ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கார். கொஞ்சம் இருமிகிட்டே காரை ரிப்பேர் பண்ணுறார். பக்கத்து வீட்டில் ஒரு டாக்டர், இந்த சபைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு டாக்டர். அந்த டாக்டர் இவரை பார்த்து, தம்பி இந்த மாதிரி இப்படி கஷ்டப்படுறீங்க, 4-5 நாளாக பார்க்குறேன், ஏதாவது மருந்து சாப்பிடக்கூடாதா? இல்லைங்க, நாங்கள் மருந்தெல்லாம் எடுக்க மாட்டோம். கையில் ஸ்பேனர் வச்சுட்டே சொல்கிறார், நாங்கள் மருந்தெல்லாம் எடுக்க மாட்டோங்க. சரி, நீங்கள் மருந்து எடுக்கட்டாலும் பரவாயில்ல தம்பி, டெய்லி கொஞ்சம் அந்த சாப்பாட்டில் இந்த பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது தம்பின்னு. அப்படியா டாக்டர்? ஒரு மதர் 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 என்னடா ஆச்சுன்னு பயப்படுறாங்க. அந்த ஸ்பேனர் கையில் வச்சுட்டு, ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் என்னப்பா என்ன ஆச்சு? நான் பூசணிக்காய் தடியங்காய் சாப்பிடணுங்கிற தெய்வ சித்தம் என் ஹெல்த்துக்காக. டாக்டர் சொன்னார், டெய்லி கொஞ்சம் சாப்பாட்டில் வெள்ளை பூசணி சேர்த்துக்கோங்கன்னாரு. பிரியமானவளை, நான் சாப்பிட்ற சாப்பாட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எனக்கு தேவையில்லாத பிரியாணி கிடைக்கக்கூடாது, எனக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கணும். அதான் ஆசீர்வாதம். அதே போல் ஒரு மிஷினரி, இப்போ நம்மெல்லாம் மிஷினரி ஸ்பான்சர் பண்ண அனுப்புகிறோம் இல்லையா, அதேமாதிரி அந்த மிஷினரிக்கு இங்கிலாண்டில் உள்ள அந்த சபை ஸ்பான்சர் பண்ண அனுப்புகிறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண அனுப்ப முடியலை. அப்போ பார்த்து அவருக்கு அங்கே அந்த ஊர்லேருந்து ஒரு பயங்கரமான வியாதி, நம்ம ஊரில் டைஃபாய்டெலாம் கொரோனாலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வியாதி. மிஷின் ஃபீல்ட்லேருந்து வர வேண்டிய காசு வரலை, ரொம்ப கஷ்டப்படுறார். அங்கே சுற்றி இருக்கிற ஒரு சின்ன ஒரு செடி, அந்த தண்டை அவிச்சு சாப்பிட்றாரு. வர வேண்டிய காசு வரல, ரொம்ப அந்த அவருக்கு சும்மாவே வியாதி, இது வேறு காசு வரல. என்னடா ஊழியத்துக்கு ஒன்று ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா அப்படின்னு. அவர் மிஷன் ஃபீல்டுக்கு திரும்பி வர்றார். லேட் ஆயிடுச்சு, என்னங்க நீங்கள் அனுப்புகிற காசு இப்படி லேட் ஆகிடுச்சு, எனக்கு சாப்பாடு கூட இல்லாமல், அது இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த செடியை அவிச்சு நான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறார். கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு டாக்டர், நடந்தது இதுவும், டாக்டரை கூப்பிட்டு போய் சொன்னார், நீங்கள் ஒருவேளை அந்த பலவீனத்தில் என்னை சந்தித்திருந்தால் 10 நாட்கள் அந்த கஞ்சை தான் நான் குடிக்க சொல்லி இருப்பேன், ஆண்டவரே உங்களுக்கு அந்த கஞ்சை கொடுத்தார் என்று. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம மார்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கிறது. ஒரு காலத்தில் உணவே மருந்தாக இருந்தது, இன்றைக்கு மருந்தே உணவாக போய்விட்டது. ஆண்டவருக்கு பயந்து நடப்போம். நம்முடைய ஆகாரத்திலேயே கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள். குறிப்பாக அந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. டெய்லி பர்கர் சாப்பிட்றது ஆசீர்வாதம், டெய்லி என்னது அந்த நம்ம வட்டமாக சாப்பிட்றாங்களே பீஸா சாப்பிட்றது ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். வாசிப்பம் தொடர்ந்து, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலையும் உங்கள் கையின் பிரயாசம், உங்கள் குடும்பம், உங்கள் சாப்பாடு, உங்கள் போக்குவரத்து, உங்கள் ஊர், நீ இருக்கிற இடம் எல்லாவற்றிலேயும் 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உனக்கு இருக்கிற நிறைவு குறையாமல் நிலைத்து இருக்க கர்த்தர் பண்ணுவார். நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கவனமாய் நடப்பீர்களே ஆனால், பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீங்களானா, இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம், இது புதிய ஏற்பாட்டு பிரமாணம் என்றெல்லாம் எல்லாமே குறிப்பாக வேதத்தில் உள்ள அந்த 10 கட்டளைகள்
நமக்காக எழுதப்பட்டவை. அதுக்கு கீழ்ப்படியுள்ள 2 blessings. Blessing number 1, he will make you ride on the high places of the earth. Blessing number 2, you would be enviably happy. முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில், மேலான ஸ்தானங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார். 2வது ஆசீர்வாதம், பிரியமானவர்களே, இவளுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுத்து நடப்பீங்களான்னா 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். The Lord will make your life enviably happy. 4 பேர் பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்காது.